பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரிட்டன் செய்திகளுக்காக சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்கள். வணக்கம் சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே. வணக்கம் திரு எஸ் கே ராஜன் அவர்களே. வணக்கம். பிரிட்டன் நாடு புதிய பிரதமரை வரவேற்க காத்திருக்கின்றது. புதிய பிரதமர் தொழில் கட்சியின் சார்பிலே பதவியேற்கப் போகின்றார். பழைய பிரதமர் இதுவரை காப்பாந்து பிரதமராக இருந்து அவர் விடைபெற இருக்கின்ற நேரமாக இருக்கின்றது. புதிய பிரதமர் என்னென்ன திட்டங்களோடு தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்? பலரும் பலவிதமாக எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாடு கூட பணவீக்கத்தால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் புதிய பிரதமருடைய வருகை, புதிய பிரதமர் எவ்வாறு நாட்டை வழிநடத்தப் போகின்றார், அவர் என்னென்ன விடயங்களை முன்மொழிந்திருக்கின்றார்? இது ஒவ்வொருவரும் தாங்கள் பதவிக்கு வரும் பொழுது முன்னுக்கு இருந்தவர்களை விட சிறந்த முறையில் ஆட்சி செய்வோம் என்று கூறுவது வழமை. அதற்கான சில திட்டங்களை வகுப்பதும் வழமை. ஆனால் இப்பொழுது பதவியில் உள்ள தொழிற்கட்சியினுடைய அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன் 2024 ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்பு அளித்த விஞ்ஞாபனத்தில் உள்ள பல விடயங்களை புதிதாக வரப்போகும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தவறவிடப்பட்ட பல விடயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றும், அதை மும்முரமாக அந்த விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டே சில முக்கியமான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. வரியை பற்றி அவர் பெரிதாக சொல்லாவிட்டாலும் நிச்சயமாக வரியை கூட்டாமல் யாரும் பதவிக்கு வர முடியாதான். வரியை கூட்ட மாட்டோம் என்று கூறவும் மாட்டார்கள், கூட்டுவோம்னு கூற மாட்டார்கள். ஆனால் இவருக்கு வரியை உயர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த விடயத்தில் மிகவும் கவனமாக கதைக்கின்றார். ஆனால் சில முக்கியமான அந்த மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்குகிறார். அடுத்ததாக பதவியை விட்டு விலகி போய் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கியர் ஸ்டார்மருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கியர் ஸ்டார்மர் சர்வதேச அரங்கில், சர்வதேச அரசியலில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தார். அதற்கான சர்வதேச ரீதியில் அவருக்கான ஒரு புகழ் இருந்தது. அதே நேரம் அவர் உள்ளூர் அரசாங்கத்தில் உள்ளூர் கருத்துக்களில் கூடுதல் கவனம் செலுத்தினாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அது இப்பொழுது சந்தேகமாக கருதப்படுகிறது. சர்வதேச அரங்கில் சர்வதேச விடயங்களில் ஈடுபட்ட அளவுக்கு உள்ளூர் விடயங்கள் இவர் ஈடுபடவில்லை, அதில் கவனம் செலுத்தவில்லை என்றொரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவரை இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அவருடைய கட்சியில் உள்ள 300க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவரை தெரிவு செய்துள்ளார்கள். ஆகவே அவருடைய பதவி ஏற்பு என்பது இன்று நாளை வரப்போவதில்லை. இருந்தாலும் அடுத்த செப்டம்பர் வரை நீங்கள் கூறியது போன்று ஒரு காபந்து அரசாங்கமாக தற்போது பிரதமர் தான் பதவியில் இருப்பார். ஆனால் இவர்கள் கூட வரப்போற ஒப்பந்தங்கள் அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களில் அதற்கு முன்பு பதவியேற்கப்படலாம், அல்லது இந்த அடுத்த பொது தேர்தலுடைய இந்த பாராளுமன்ற விடுமுறைகளுக்காக விட்டு மீண்டும் வரும் பொழுது கூட புதிய பிரதமர் பதவியேற்கலாம். அது அவர்களுக்கிடையே உள்ள அந்த ஒப்பந்த அடிப்படையில் எப்படி இருக்குன்னு தெரியவில்லை. இதுவரை 2 பேரும் எந்த விதத்திலும் ஒரு முறுகல் நிலையை கடைபிடிக்கவில்லை. சில இடங்களில் புதிதாக வரப்போறவருக்கு ஆதரவான சில விடயங்களையும் தெரிவித்திருந்தார். அதே நேரம் புதிதாக வரப்போறவர் முன்பிருந்த பிரதமர், அதாவது இப்பொழுதும் அவர்தான் பிரதமர், அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுறாரே ஒழிய அந்த பதவியை விட்டு இன்னும் நீக்கப்படவில்லை. புதிய பிரதமர் பதவியேற்ற பின்புதான் அவர் அந்த பதவியை நீக்கப்படுவார். ஆகவே இது கூட ஒரு எதிர்காலத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே நாங்கள் முதல் கதைத்த விடயத்தை கூட தொட்டு பார்க்கலாம். நைஜல் ஃபராஜ் என்பவருடைய வளர்ச்சியானது தொழிற்கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தது. 1000த்துக்கு அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் தொழிற்கட்சி தோற்குவது காரணம் வாய்ந்த உள்நாட்டு கொள்கைகள். இதனை அடிப்படையாக வைத்துத்தான் நைஜல் ஃபராஜ் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்து
அரசாங்கத்தை பலமிழக்க பண்ணி பிரதமர் பதவி விலகுவதற்கும் ஒரு காரணமாயிருந்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு நைஜல் ஃபராஜ் என்பவர் தன்மட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவர் தன்னுடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்கு எதிர்கட்சிகளில் கவனம் செலுத்த முடியாத நிலை வரும் பொழுது இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் ஒரு ரிலீஃப், ஒரு டெம்பரரி ரிலீஃப் என்று கூறலாம், ஒரு இடைக்கால ஒரு அவருக்கு ஒரு ஆசாசப்படுத்துவதற்கு காலமாக இருக்கலாம். இருந்தாலும் அடுத்த 3-4 வாரங்களில் புதிய அரசாங்கம் எப்படி அமையும் என்ற இன்னொரு விடயம். முன்பு பலர் இந்த பதவியிலிருந்து வெவ்வேறு காரணங்களாக விலகி போன பழைய லேபர் கட்சியில் உள்ள முக்கியமானவர்கள் இங்கே உள்ள போவதாக கருத்து கூறப்படுகிறது. சிலருக்கு அதில் ஆதரவு உண்டு, சிலருக்கு ஆதரவு இல்லை. பல முன்பு அமைச்சர்களாக இருந்து பிற அந்த அரசியலிருந்து விலகினவர்களை உள்ளுக்கு கொண்டு வர போவதாக ஒரு செய்தி அடிபடுகிறது. அது எந்த அளவுக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு வெற்றியை கொடுக்குமா, அல்லது மீண்டும் தோல்வியை தான் கொடுக்குமா, அல்லது முன்பு இருந்தது போன்று கன்சர்வேட்டிவ் கட்சியில் மாறி சங்கீத கதிரை போல் பிரதமர்கள் மாறியது போல் இங்கே இதோடு நிற்குமா, அல்லது இன்னும் அங்காலே போகுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அப்படி போவதற்கு இடமே இல்லை என்றுதான் ஓரளவு தெரிகிறது. இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று ஆண்டி பேர்னம் மேஜராக இருக்கும் பொழுது மான்செஸ்டரில் மிக புகழ் வாய்ந்திருந்தவர், பல விடயங்களில் வெற்றி கண்டிருந்தவர். ஆகவே பிரதமராக வந்தால் ஆண்டி பேர்னம் சிறப்பாக இயங்குவார் என்ற ஒரு நம்பிக்கை பல இடங்களும் காணப்படுகிறது. நாங்களும் அதை குறித்து எதிர்பார்க்கிறோம். எப்படி நடக்க போறோம் என்பதை பொறுத்து தான் பார்க்க. நீங்கள் கூறுகின்ற விடயங்களில் இருந்து பார்க்கின்ற பொழுது, கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி நடத்திய பொழுது பிரதமர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டார்கள். அப்படியான நிலைமை தொழில் கட்சிக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த கட்சிக்குள் அப்படி ஒரு ஆளுமை உள்ளவர்கள் மேலதிகமாக இல்லை. இது உண்மையில் ஆண்டி பேர்னம் என்பவர் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயோ அல்லது அமைச்சரவைக்குள்ளேயோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு இடைத்தேர்தல் மூலம் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பின்பு அரசாங்கத்துக்குள் வருகின்றார். இதுக்கும் சாதாரண ஒரு இடைத்தேர்தலுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் நைஜல் ஃபராஜ் அறிவித்த இடைத்தேர்தலும் இதுவும் ஒன்று அல்ல. இது அவரை பதவியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேறு சிலர் தங்களை பதவியை விட்டு கொடுத்த இடத்துக்கு தான் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரே ஒழிய, நைஜல் ஃபராஜினுடைய ராஜினாமாவது அது ஒரு தற்காலிகமாக ஒரு வெற்றி போல் அவருக்கு தெரிந்தாலும் அதுவே அவருடைய தோல்வி காரணமாக இருக்கும். ரெண்டு நிகழ்ச்சியை நாங்கள் ஓரளவுக்கு ஒப்பிட்டும் பார்க்கலாம். நல்லது. சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே, புதிய பிரதமர் வருகையை நாம் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவருடைய வருகையை தொடர்ந்து மேலும் பல விடயங்களை பேசிக்கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.